ரத்த காவு வாங்குறது குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. அதனால இந்த பூஜைய இதோட நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து பூஜை ஆரம்பிக்கலாமா? என்னது ஆரம்பத்துல இருந்தா? இல்லன்னா என்ன ஜோசியரே சொல்ல வந்தீங்க? ஒண்ணுமில்லம்மா, இந்த பொண்ணும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க நல்லதுக்காகவும் ஆரம்பத்துல இருந்தே விரதம் இருந்து பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யார் நேர்த்தி கடன் பண்ணாங்கிறது முக்கியம் இல்லம்மா, யாருக்காக பண்ணுனாங்கிறது தான் முக்கியம். அதனால இந்த பொண்ணை வச்சே பூஜையை முடிச்சிடலாமா? உத்தமன், பால் நழுவி பழத்துல விழுந்துருச்சு. பால் நழுவி பழத்துல விழுந்துருச்சா? என்ன தம்பி டைலாக உல்டாவா சொல்றீங்க? உல்டாவா சொன்னதா முக்கியம். இது பாருங்க அம்மா, இது என்னோட யோசனை. இதுக்கு மேல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணிக்கலாமா? நீங்க சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இதுல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இனியாதான் முடிவெடுக்கணும். இனியா, என்னடி வீல் சேர் ஒன்ன கழட்டி விட்டுட்டு அவளை கோத்து விடுது? சாதாரண ஆள் இல்லடி. நீ என்ன சொல்றேன்னு பாக்குறதுக்காக உனக்கு டெஸ்ட் வச்சிருக்கா. மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து விரதம் இருக்க உன்னால முடியுமான்னு யோசிக்க. ஏய், என்னடி வாய உம்முன்னு வச்சுட்டு நின்னுட்டு இருக்க? பாரடி, ஆரம்பத்துல இருந்துனா எல்லாருக்குமே கஷ்டம். வாயை கட்டணும், வயத்தை கட்டணும். உன்னால முடியாது. அதனால நீ என்ன பண்ற, தியாக சுடரா மாறிடு. சரியா? பாட்டி, திரும்ப முதல்ல இருந்தெல்லாம் என்னால முடியவே முடியாது. சான்ஸே இல்ல. அப்ப அதுக்கு ஒரே வழி தியாகம்தான். இனியா மேடம் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களா? நடுவுல நீங்க நான் வாசிக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு எப்படி மங்களம் பாடுறதுன்னு தான். அத்தை, இந்த பூஜைய வசுவே பண்ணட்டும். என்ன சொல்ற இனியா? ஆமா அத்தை, நான் தான் ஆரம்பத்துல இருந்து எல்லா பூஜையும் எல்லாம் பண்ணிட்டேன்ல. இது பிரதிஷ்ட பூஜை தானே, அவளே தாராளமா பண்ணட்டும். ஓ, எனக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு வருத்தமா தான் இருக்கு. அதே நேரம் வசுவும் நம்ம குடும்பத்துக்காக தானே விரதம் இருந்து எல்லாமே பண்ணிருக்கா. அதனால அவளையும் நாம மதிக்கணும் இல்ல அத்தை? இந்த பூஜையை அதனால வசுவே பண்ணட்டும் அத்தை. உத்தமன், இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. உங்க கற்பனைக்கு கடிவாளத்தை போடுங்க. இங்க சாமிக்கு பூஜை நடக்குது. ஏய் இனியா, நீ தாண்டி பொண்ணு. என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை. இப்படி விட்டு கொடுக்கறியேடி. நீ ஏன் வயித்துல பிறந்திருக்க வேண்டியவ. அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா வந்து பிறந்துருவாங்க. அம்மாடி, ரொம்ப நல்லதுமா. நீயே பூஜை பண்ணிடு. இந்தம்மா. ஓம் ஆணை முகத்தோனே போற்றி, ஓம் கருணை கடலை போற்றி, ஓம் இன்பம் அருள்வாய் போற்றி, ஓம் அறம் காப்பாய் போற்றி. பிள்ளையார நல்லா வேண்டிக்கிட்டு எழுந்து நின்னு இத அக்னியில போடுமா? இனியா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அத்தை, அது வந்து என்ன அத்தை? யாரு கேட்டு பூஜைய வசுவுக்கு விட்டு கொடுத்த நீ?
என்னால உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதோட அவளும் விரதம் இருந்திருக்கா. அதான் அத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன். இத பாரு இனியா, ஆரம்பத்துல இருந்தே நான் பாத்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் நீ சொதப்பிக்கிட்டே இருக்க. கட்டுப்பாடோட விரதம் இருக்க தெரியல, விளக்கேத்த தெரியல, ஒரு தேங்காய கூட உடைக்க தெரியல. பாரு, வசு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து எவ்வளவு நீட்டா பண்றா. அத்தை, நானும் இனிமே எல்லாத்தையும் கத்துக்கிறேன் அத்தை. வர வர எனக்கு உன் மேல நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. கோயில்ல இருந்து வரப்ப நீ விளக்க வசு கிட்ட கொடுத்துட்டு எங்க போன? உன் போன் வேற நாட் ரீச்சபிளா இருந்தது. இப்படி ஒவ்வொன்னா நீ விட்டு கொடுத்தனா கடைசியில அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனியா, இப்பவும் நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். இதுலயும் நீ சொதப்புன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரிங்க அத்தை. ஓ, இப்பெல்லாம் நான் என்ன பண்ணாலும் அத்தை திட்டுறாங்க. இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. வசு, வசு, என்ன அர்ஜுன் சார்? என்ன வசு, வேண்டாதவங்களை ரிசீவ் பண்ற மாதிரி பண்ற? அர்ஜுன் சார் ப்ளீஸ், நான் தான் உங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? போய் ஆபீஸ் வேலை இருந்தா பாருங்க. நான் போறேன். ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு தேங்க்ஸ்? எனக்காகவும் அம்மாக்காகவும் பூஜையில கலந்துக்கிட்டல, அதுக்காக தான். வசு, நீ பூஜை பண்ணதுல எனக்கு பயங்கர ஹாப்பி. ஜோசியரு வருங்கால மனைவியோட தான் பூஜை பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி நடந்துச்சு வசு. அர்ஜுன் சார், உங்களுக்கே தெரியும் மேடத்து மேல எனக்கு தனி அபிப்பிராயம் உண்டுன்னு. அதுவும் இல்லாம இனியா சில விஷயங்கள்ல சொதப்புனா, அதுக்காக தான் நான் விரதம் இருந்து பூஜையில கலந்துக்கிட்டேன். மத்தபடி நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நான் இப்போ ஏர்வாய்ஸ் கம்பெனி டீலர்ஷிப்க்கு ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிருக்கேன். நான் அதை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அனுப்பிடுறேன் சார். வசு, நீ என்ன வேணாலும் சொல்லு. இந்த பூஜையில எனக்காக கலந்துக்கிட்ட மாதிரி என் லைஃப் ஃபுல்லா நீ என் கூடவே தான் இருப்ப. அர்ஜுன் சார் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பூஜை பண்ணதோட என்னோட கடமை முடிஞ்சது. நீங்க கிளம்புங்க. நீ என்ன வெளில போன்னு சொல்லலாம், ஆனா நீ என் கூடவே இருக்கணுங்கிறது தான் விதி. பசு, நீ என்ன நம்பலல்ல? நான் சொல்றத நீ நம்புற மாதிரி இந்த ரூமுக்குள்ள ஏதாவது ஒன்று நடக்கும் பாரு. நீயும் நானும் சேர்ந்து வாழற ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் மாதிரி ஒரு அழகான பட்டாம்பூச்சி இந்த ஜன்னல்ல நான் ஒரு 5 என்றதுக்குள்ள இங்க வந்து நிக்கும் பாரு. 1 2. அர்ஜுன் சார், அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அதுல எனக்கு விருப்பமும் இல்ல. ஏய் வசு, ஏய் வசு. வசு, வசு இங்க வா, இங்க வா, இங்க வா. வா வசு, அங்க பாரு. அர்ஜுன் சார், வீட்டை சுத்தி செடி கொடியெல்லாம் நிறைய இருக்கு. அதனாலதான் பட்டாம்பூச்சி எல்லாம் வருது. மத்தபடி ஒண்ணும் இல்ல. தெரியும் வசு, நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு. நீ நானும் ஒன்னா இருக்கணுங்கிறது விதி. அதை நீ ஏத்துக்கலனாலும் அதான் நடக்கும். அர்ஜுன் சார், சும்மா எதையாவது பேசிட்டே இருக்காதீங்க. நான் ஏர்வாய்ஸ் கம்பெனிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரசன்டேஷனை உங்களுக்கு இம்மீடியட்டா மெயில் பண்றேன். நீங்க அதை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. வசு, நீ கரெக்டா பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஐயோ அர்ஜுன் சார், முதல்ல நீங்க வெளிய போங்க. போங்க சார், போங்க. வசு 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 வசு,
இந்த பட்டர்ஃப்ளை ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். உன்னால இதை நம்ப முடியாது, எனக்கு தெரியும். மா ஆ, கூப்பிட்டீங்களாமா? ஆமா அர்ஜுன், அந்த டொபாக்கோ கம்பெனி டீலர்ஷிப்ப நாம எடுக்காம போனப்போ வேற ஒரு டீலர்ஷிப் எடுத்து அதை சரி பண்ணி தரேன்னு சொன்னேன்ல. ஆமாமா. இப்போ நாம ஏர்வாய்ஸ் கம்பெனிக்கு தமிழ்நாடு பிரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இத மட்டும் நாம எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டொபாக்கோ கம்பெனினால ஏற்பட்ட லாஸ இதுல நம்ம சரி பண்ணிடலாம். கண்டிப்பாமா, இத கண்டிப்பா எடுத்துடலாம். அதுக்காக தான் வசு பிரசன்டேஷன் கூட ரெடி பண்ணிட்டு இருக்காமா. இந்த பிரசன்டேஷனை வசு கொடுக்க போறது இல்ல, இனியா தான் கொடுக்க போறா. என்னம்மா சொல்றீங்க? இனியாக்கு எதுவுமே தெரியாதுமா. மா, அவ எதுக்குமா இந்த பிசினஸ்ல? வேண்டாமா, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல அவளை இன்வால்வ் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். இத பாரு அர்ஜுன், அவளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. மா, இது சாதாரண விஷயம் இல்லம்மா. இதுலலாம் ரிஸ்க் எடுக்கவே கூடாது. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வசு ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வராமா. அவளுக்கு இதோட பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரியுமா. இல்ல அர்ஜுன், எப்பவுமே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஆல்டர்னேட்டிவ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒருத்தரை மட்டும் நம்பி கம்பெனியை ரன் பண்ண முடியாது. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டாமா. ஆனா இந்த விஷயத்த இவங்களாலதான் செய்ய முடியும்னு ஒரு வரமுறை இருக்குமா. வசுவால் இது வரைக்கும் நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்திருக்கா சொல்லுங்க. அதெல்லாம் சரிதான்பா, ஆனா அதே மாதிரி சாதுரியமா செயல்படுறதுக்கு இனியாவுக்கும் சொல்லிக் கொடு. அவளும் அதை புரிஞ்சுக்குவா. யாருக்கு எந்த விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுமா. எனக்கு தான் தெரியல, உனக்கு தெரியும்ல. தெரியுமா, ஃபியூச்சர்ல இதை விட முக்கியத்துவம் வசுக்கு தரணும்னு எனக்கு தெரியும். அர்ஜுன், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது. இனியாவுக்கும் தொழில் கத்துக்கொடுன்னு சொல்றேன். மா, this is impossible. அது ஏமா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அப்போ அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டியா? நிச்சயமா கொடுப்பேம்மா. என் வாழ்க்கையில 2 பேருக்கு முக்கியத்துவம் உண்டு. ஒன்னு நீங்க, இன்னொன்னு வசு. அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். அர்ஜுன், எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் எனக்கு புரியுது. ஆனா வசுவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கற அதே நேரத்துல இனியாவுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். வசு உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தினவ, ஆனா இனியா உன்னோட உயிரை காப்பாத்தினவ. வசுவை என்னால விட்டு கொடுக்க முடியாதுமா. அவ என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவ. இத பாரு அர்ஜுன், உன்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த கம்பெனிக்கு நான் தான் சேர்மன். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது நான் மட்டும்தான். அதனால நான் திட்டவட்டமா சொல்றேன், இந்த பிரசன்டேஷனை இனியா தான் பண்ணணும். இனியா, இனியா. ஐயோ தம்பி தம்பி, இருங்க இருங்க. சொல்லுங்க தம்பி. நீங்க இனியாவா? நான் இனியா இல்ல தம்பி, என் பேரு காந்திமதி. காக்கா காக்கான்னு வாசல் நின்னு கூப்பிட்டா ஒரு காக்காவா வருது, 9 காக்கா வருது இல்ல. அந்த மாதிரி தான் நீங்க இனியாவை செல்லமா கூப்பிடும் போது என்னன்னு கேக்குறதுக்கு இந்த காந்திமதி நான் வந்தேன். இனியா எங்க? அவ அப்பவே ஆபீஸ் கிளம்பி போயிட்டாளே. யாரோ யாருக்கும் ஏதோ பிரசன்டேஷன் பண்ணணுமா, அதுக்காக போயிருக்கா. தம்பி 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 தம்பி, என்ன? உங்க கார்ல நானும் ஆபீஸ் வரைக்கும் வரனே. நீங்க எதுக்கு ஆபீஸ்க்குலாம் வந்துகிட்டு? வீட்ல தான் வேலை பாருங்க. இல்ல தம்பி, நீங்க நல்லா கார் அப்படியே ஏரோப்ளேன் மாதிரி ஓட்டுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இனியா சொன்னா அதான் பாக்கலான்னு. கார்ல இடம் இல்ல. ஏன் தம்பி, முன் சீட்ல உட்கார்ந்துட்டு காலை பின் சீட்டு வரைக்கும் நீட்டிக்கிட்டே போவீங்களா? உனக்கு முன்னாடி நான் ஆபீஸ்ல இருக்கிறேன், பாக்குறியா துப்பாக்கி? இந்த ஏர்வாய்ஸ் கம்பெனியோட கடந்த 10 வருஷ ப்ராஃபிட்ட கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப நம்ம கோட் பண்ணிருக்கிற அமௌண்ட் ரொம்ப குறைச்சலா தெரியுது. அதனால நம்ம கோட்டேஷனை சேஞ்ச் பண்ணலான்னு பாக்குறேன்.
அதோட நம்ம கம்பெனிய பத்தி இன்னும் சிறப்பா நோட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். ஓகே மேடம். சரிங்களா? அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ எங்கன்னே பட்டணும் போல இருக்கே. பாட்டி இங்க எதுக்கு வந்த? ஏய், உனக்கு ஹெல்ப் பண்ண தாண்டி வந்த. எதையாவது தூக்கணும் உடைக்கணும்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை. நம்ம வீட்ல அர்ஜுன் இனியான்னு கூப்பிட்டுக்கிட்டே உன்னை எங்கன்னு கேட்டான். நீ ஆபீஸுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஏய், ஆட்டக்காரி வரா. ஏபிசிடி உங்க அப்பா தாடின்னு ஏதாவது இங்கிலீஷ்ல அடிச்சு விடு. எல்லாரும் வந்துட்டாங்களா? பிரசன்டேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? மேடம் ஆல்ரெடி பிரசன்டேஷன் போயிட்டு இருக்கு. பிரசன்டேஷன் போயிட்டு இருக்கா? யார்? சரி நீ போ. ஓகே மேடம். பிரசன்டேஷன் பண்ற இடத்துல வசு. இவன இரு வசு, இந்த பிரசன்டேஷன் நீ பண்ண போறதில்ல, இனியா தான் பண்ண போறா. அம்மா தான் சொன்னாங்க. இப்பதான் முதலாளி அம்மாவுக்கு இனியாவோட திறமை அறிவு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அர்ஜுன் சார் நோ ப்ராப்ளம். அவங்க அதை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஐயோ வசு, அவளுக்கு எதுவுமே தெரியாது வசு. தெரியலன்னா கத்துக்க வேண்டியதுதானே அர்ஜுன் சார். வசு, கத்துக்கிறதுக்கு தான் டிடிபி வேலையா? ஒரு ப்ராஜெக்ட். அம்மா சொல்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. இல்ல அர்ஜுன் சார், மேடம் நினைச்ச மாதிரி இனியாவே இந்த பிரசன்டேஷனை பண்ணட்டும். நிச்சயமா நல்லா வரும். ம்? ஏய் அடியே, பாத்தியா இனியா நல்ல மூக்கு மூஞ்சில உடப்பட்டு போறா. அதுக்குதான் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு வேலை பார்க்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்க முடியும். உன்னோட ஒரு நாள் உழைப்புக்கு கிடைச்ச பலனை பாத்தியா? சரி நீ பேசு. என்னத்த பேசுறது? எல்லாமே பேசி முடிச்சாச்சு. பேசியாச்சா? ஓகே, உட்காருங்க. நீங்களா உட்காருங்க. அர்ஜுன் சார், நான் பக்காவா பிரசன்டேஷனை ரெடி பண்ணிட்டேன். இனியா எப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியல. இதை சப்மிட் பண்ணா நமக்கு டீலர்ஷிப் நிச்சயமா கிடைக்கும். நான் என்னோட பிரசன்டேஷனை இனியா கிட்ட கொடுக்கவா? அதெல்லாம் வேண்டாம் வசு, அவன் பேச்சு கேட்க மாட்டா. நீ போய் உன் வேலையை பாரு போ. இல்ல அர்ஜுன் சார், நமக்கு இப்போ தேவை ஏர்வாய்ஸ் கம்பெனியோட பிரான்ச்சைஸ். அதுல ஈகோ பார்க்க வேணாமே. அவ சப்மிட் பண்ணி அது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கம்பெனிக்கு தானே லாஸ். நான் இதை கொண்டு போய் அவட்ட கொடுத்துறேன். வசு, சொன்னா கேளு. அவன் பேச்ச கேட்க மாட்டா. வீணா மெனக்கெடாத. இதுவும் அம்மா விருப்பப்படுற மாதிரியே நடக்கட்டும். நம்ம எதுவும் தலையிட வேண்டாம். நீ போய் வேலையை பாரு. கம்பெனி விஷயத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது. என்னதான் இனியா ரெடி பண்ணாலும் அதை மேற்பார்வை பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஏய் வசு வரா. பாட்டி டீசன்சி. என்னடி டீசென்சி போடலங்க? டீசென்சி வரா பாரு. பாடி பசு, என்ன விஷயம்? ஓ, ஃபைல் ஏதாவது இனியா கிட்ட கையெழுத்து வாங்கணுமா? இனியா மேடம் இங்கெல்லாம் கையெழுத்து போட மாட்டாங்க. வேற எங்க போடுவா? ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுவாங்கிற மாதிரியே சொல்ற. பாட்டி இனியா, நீ ஒரு பிரசன்டேஷனை ரெடி பண்ணி வச்சிருக்கல, அதை காட்டு. அதை இமீடியட்டா நான் பார்க்கணும். அப்புறம் நான் ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிருக்கேன். இந்த பிரசன்டேஷனை சப்மிட் பண்ணா இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். செக் பண்ணி பாரு.
அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. என்ன எனக்கு பிச்சை போடுறியா? நீ ரெடி பண்ணி கொடுத்த பிரசன்டேஷனை வச்சு நான் பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. என் பிரசன்டேஷனை நானே ரெடி பண்ணிட்டேன்.